பாட்டி. சீக்கிரம் வாடி, ஆராய்ச்சி எடுத்துட்டு வாடி. வந்துட்டான், வா வா சீக்கிரம் வா. ஏண்டி உன் மகன் சீன எடுத்துக்கா போயிட்டு வந்திருக்க, ஆராய்ச்சி எடுக்கிறேன் என்னமோ? சும்மா இருக்க மாட்டீங்க, இல்ல முத படிச்சுட்டு வரா என்ற ஆசை. கண்ணு இழைச்சி போயிட்டிய, சாப்பிட்டியா? வேலைக்கு சாப்பிடுவியா? ஊருக்கா கொடுத்து சாப்பிட்டியா? வாரம் எண்ணெய் வச்சு முடுவியா? அந்த ஊர்ல மயிர் வெட்ட ஆள் இல்லையா? நிறைய வச்சிருக்கிறிய. சும்மா கடடா, வாழான்னுகிட்டு இருப்பான். இழைச்சு போயிட்டான் அப்படியே. பாத்தீங்களா, ராஜா மாதிரி இருக்காரு, ராஜா மாதிரி. சீன முத ரயில் அடியில பார்த்தப்ப எனக்கே அடையாளம் தெரியலமா. ஆமாப்பா, ஆளே சுத்தமா மாறி போயிட்டான். நானே செத்த நேரம் பார்த்தோன்னே அசந்து போயிட்டேன். இலைய போடுங்க. போற போக்க பார்த்தா எனக்கே ஒண்ணு இருக்காது போல இருக்க. இந்தாங்கடி, மிச்ச மீதி ஏதாவது வைங்க. டேய், அந்த பக்கம்லாம் ஒரே காஞ்ச பூமியா கிடந்ததே. போன வருஷம் தான் சர்க்காருக்கு எழுதி போட்டு இந்த பக்கமா வாய்க்கா தண்ணி விட ஆரம்பிச்சாங்க. ஆமா, இந்த சக்கரமணியார் வீட்டுல மூத்த பொண்ணு படிச்சிட்டு இருந்தால, அவளை என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய், இங்க பாரு, அந்த கிழக்க பார்த்த தோட்டம் தான் 7 வருஷமா கேஸ் நடந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப கடைசியா பண்ணையார் பக்கமே தீர்ப்பாய் போச்சு. நம்ம வாழ்க்கோமலுக்கார வீட்டுல மீனாட்சின்னு 2வது பொண்ணு இருந்தால, அவ என்ன சௌக்கியமா இருக்காளா? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய், போன தடவை நீ வந்துட்டு போனதுக்கு பின்னால ஆத்துல வெள்ளம் வந்து கஞ்சபுரம் நாசமா போச்சுடா. இப்பதான் ஞாபகம் வருது. போன தடவை நான் வந்து போனப்ப நம்ம கோயில் பூசாரி பொண்ணுக்கு அன்னைக்கு தான் வயசுக்கு வந்து சடங்கெல்லாம் நடந்துச்சு. அவளுக்கு என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? டேய், ஓங்கி அரஞ்சனா பாரு. ஏண்டா, நான் ஊர்ல உள்ள ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஊர்ல உள்ள ஒவ்வொரு பொண்ணையும் விசாரிச்சுட்டு இருக்கியா? டேய், போச்சுக்காதரா, உனக்கு பொண்ணுன்னா பிடிக்காது, வேணும்னு ஒண்ணு வெறுப்பேத்தாண்டா பேசினேன். என்னடா போனியா? பாவங்களை சும்மா விடாதுங்க. என்னடா அது விஷயம்? கண்ணமாக்கு விடுந்த கண்ணாலம் எல்லாரும் வண்டி போட்டு போயாச்சு. சுப்பையா வந்து என்னை காப்பாத்தல, கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க வேண்டும். அது ஓடு அழு. யாரும் அது கண்ணம்மா? தர கடைக்கார பொண்ணுங்க. இவர் மேல உசுறு ஆசை வச்சிருந்துங்க. இவர் போய் பொண்ணு கேட்டாரு, அவங்க அப்ப தரமாட்டேன்னு சொல்லி வேற இடத்துல ஏற்பாடு பண்ணிட்டாருங்க. டேய், உன் மேல எவ்வளவு பிரியம் இருந்திருந்தா அந்த பொண்ணு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருப்பான். டேய், எனக்கு அவன் மேல பிரியம் இருக்குடா. நான் போய் அவன் அப்பன்ட்ட பொண்ணு கேட்டேன், என் அனாதைன்னு தூக்கி எறிஞ்சு பேசிட்டான். நான் என்ன பண்ணட்டும்? அப்போ அவன் செத்தாலும் பரவாயில்லைங்கிறியா? நீ இவ்வளவு பயந்தவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. சாமி சத்தியமா சொல்றேங்க, இதே இந்நேரம் நானா மட்டும் இருந்திருந்தேன்னா நேரா அங்க போய் அந்த பொண்ணை அலாக்கா தூக்கிட்டு வந்து ஒரு கோயில வச்சு தாலியை கட்டிருப்பாங்க. இந்த மனுஷன் தொடரடிங்க. அரஞ்சனா பாரு, நானா பயந்தாமலே ரோஷப்பட்டு என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கே, போய் தூக்கிட்டு வா பாக்கலாம். இவரால முடியாதுங்க. இவன் திங்கத்தண்டா லாய்க்கு. போது நிறுத்துங்கடா. விடியறதுக்குள்ள அவளை தூக்கிட்டு வந்து தாலி கட்டா சரியான ஆம்பளைன்னு ஒத்துக்கிறீங்களாடா? சும்மா டமாஷ் பண்றாருங்க, நடக்கிறத பேசுங்க. அதானே, இவனாவது போய் தூக்கிட்டு வர்றதாவது. டேய், எந்த ஊருக்குடா கூட்டு போயிருக்காங்க? வெள்ளாங்கோயிலுக்கு. வண்டி போகுது. சீக்கிரம் போயிருவோம். நான் ஏறிக்கிறேன். சுப்பையா வேகமா ஓட்டுங்க. போதுண்டா, இங்கே வைக்கப்பட்டிருந்தா எப்படி? அடுத்து வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் பார்த்து செய்யுங்க. அது எப்படிங்க, இன்னும் இருட்டவே இல்லையே?
விறகடைக்கார பொண்ணுக்கு ரொம்ப சிரிப்பு தான். பாவண்டா அந்த பொண்ணு, ஜல்லிக்கட்டு காலையே அடக்கிறவனாச்சே. சரி சரி, வாடா போலாம். போறம்போ போறம்போ போறம்போ. ஏய், என்னாச்சு உனக்கு? இங்க பாரு புள்ள, இங்க பாரு புள்ள. எப்படி ராத்திரி பூரா இப்படியே நின்னுகிட்டு இருக்கிறதா வித்தியாசமா? வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா? ஊர்ல இல்லாத வாய் பேசுவ, இப்ப இந்த வெக்கம்? சும்மா பிகு பண்ணாத பிள்ளை, பேசாம இந்த பாய போடு. எனக்கு பயமா இருக்கு. பயமா? என்னை விட உனக்கு தான் ஆசை ஜாஸ்தி. ஆனா என்னமோ நான் உன்னை தொந்தரவு பண்ற மாதிரியும் அதுக்காக நீ சம்மதிக்கிற மாதிரியும் பெரிய பாவலா பண்றியே. எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல. நெசமாவா? ஆமா. சரி, இப்ப நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீயே வந்து பாய போடணும். அப்படி இல்ல நான் வாசல்ல போய் படுத்துக்குவேன். 1 2 3 4 5 6 பெட்ஷீட் எடுத்துட்டேன், 7 தலானியும் எடுத்துட்டேன், 8 பாயையும் எடுத்துட்டேன், 9 வெளிய போறேன். இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. வேண்டாம். அப்ப வாங்க, இங்க வா புள்ள. இங்க பாரு, அப்ப நான் வெளியே போயிடுவேன். இங்க வா, பிடி போடு பாய, ஒழுங்கா போடு. கலானி பிடி, பெட்ஷீட் இருந்தா உட்காரு. என்ன வெள்ளிச்சிலக்காரமா பலகாரம் கொடுத்து விட்டாங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா படுங்க. இந்த நேரத்துல எந்த பலகாரம் கொடுத்தாலும் எல்லாம் காரமா தான் இருக்கு தெரியுமா? வேற என்ன வேணும்? உட்காரு சொல்றேன். உட்காரு புள்ள. பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா படுத்துக்குங்க. அதெல்லாம் சாங்கியத்துக்கு வைக்கிறது புள்ள, அத போய் யார் சாப்பிடுவா? இங்க பாரு, இங்க பாரு புள்ள, இங்க பாரு. பாத்தியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் சொன்னது சரியா போச்சு இல்ல? என்ன? நான் உட்காருன்னு மட்டும்தான் சொன்னேன், நீ நீட்டி நிமிந்து படுத்துட்டியே. மச்சான், இங்க பாருங்க மச்சான், என்ன ஆச்சு? நெஞ்சு வலிக்குதா? சொல்லுங்க மச்சான், நெஞ்சு வலிக்குதா? இருங்க, நான் போய் தண்ணி கொண்டாறேன்.
கண்ணை மூடி படுத்துக்கங்க மச்சான், வலி தெரியாம இருக்கும். படுத்துக்கங்க. தூங்குங்க மச்சான்.